ஓம் விஸ்வாத்மவிதே வேதாந்த பாஸ்கராய நமஹ. பரஸ்மாத் ஆத்மனஹ சர்வே ஜீவாஹ ஜாதாஹ பவந்தி ச தத்ரைவ ச விலீயந்தே நூனம் வேதாந்த பாஸ்கரஹ. பரமாத்மன ஏவ சர்வே ஜீவாஹ ஜாயந்தே தஸ்மின்னேவ ஜீவந்தி तस्मिन्नेव च नूनं लीयन्ते. अद्य दिनाङ्कः मार्च मासे 12 दिनः. अद्य दिनस्य विषयः सर्वम् अपि विश्वम् आत्मैव. बृहदारण्यक उपनिषदिல் இடம்பெறுகின்ற இந்த ஸ்ருதி வாக்கியமானது 2, 4, 12வது மந்திரம். இருப்பது அனைத்தும் காணப்படுகின்ற விஸ்வம் மொத்தமும் நான் என்ற சுயம். ஏதேப்யோ பூதேப்யः சமுத்தாய தான் ஏவானு வினஷ்யதி ந பிரேத்ய சம்ஞா அஸ்தி இதி கோவாச்ச யாக்ஞவல்க்யः. இதம் சர்வம் ஜகத் பூதேப்யः சமுத்திதம் சத் அந்தே தேஷ்வேவ வினஷ்யந்தி மரணாந்தரம் சம்ஞா நாஸ்தி இதி யாக்ஞவல்க்ய உவாச்ச. யாக்ஞவல்யர் கூறியபடி பிரஹதாரண்யக உபனிஷதில் இந்த மொத்த ஜகத்தும் ஆத்மாவிலேயே போய் ஒடுங்குகிறது. இதம் சர்வம் விஸ்வம் பரமாத்மன ஏவ ஜனித்வா பரமாத்மான் ஏவ ஸ்தித்வா பரமாத்மான் ஏவ லீயதே. இந்த மொத்த ஜகத்தும் பரமாத்மாவிலிருந்தே தோன்றி பரமாத்மாவிலேயே வீற்றிருந்து பரமாத்மாவிலேயே ஒடுங்குகிறது. ஸ்திதி காலே பிரம்மணஹ பின்னமிவ திருஷ்யமானத்வம் து அவித்யயா ஏவ நது பாரமார்த்ததः. ஸ்திதி காலத்தில் பிரம்மன் என்ற வஸ்து பின்ன பின்னமாக தெரிவது அது வாஸ்தவம் அல்ல, அது உண்மை அல்ல, அது அஞ்ஞானத்தினுடைய தோற்றம். பாரமார்த்திகத்தில் அப்படி கிடையாது. தரங்க புத்புத தேனாதயः சமுத்ராத் ஏவ ஜாயந்தே சமுத்ராத் ஏவ வித்யந்தே அந்தே சமுத்ரே ஏவ விலீயந்தே ஹி. தரங்கம் அலைகள், புத்புத என்னது நீர்க்குமிழிகள், பேன நுரை இவைகள் எல்லாம் சமுத்திரத்திலேயே தோன்றி சமுத்திரத்திலேயே இருந்து சமுத்திரத்திலேயே அவைகள் விலீனமாகிறது. நாம ரூபாபியாம் பின்ன பின்னம் இவ திருஷ்யமானம் இதம் விஸ்வம் சர்வதா பிரம்மைவ சதபி அவித்யா தோஷேன அஜ்ஞானினாம் ஏவ புத்திம் நாரோஹதி. அதாவது நுரை, நீர்க்குமிழி, அலை எப்படி மூன்றுமே ஒரே தண்ணீரோ ஆனால் நாமரூபத்தில் வேறுபட்டிருக்கிறதோ அதே போல் அவித்யினால் நாமரூபத்தை வஸ்துவாக எடுத்துக்கொள்வதனால் அனைத்தும் பின்ன பின்னமாக திருஷ்யமானமாக இருக்கிறது. அவித்யை இருக்கிறது மட்டும் இந்த ஒன்றாக இருக்கக்கூடிய அறிவு புத்தியில் ஏறாது. அந்தே சர்வம் பிரம்மன்யேவ லீயதே. எல்லாமே கடைசியில் பிரம்மத்திலேயே ஒடுங்குகிறது. அவித்யா நிரசானந்தரம் யதா பூர்வம் ஜீவத்வம் வா நானாத்வம் வா ந விசிஷ்யதே பிரம்மவிதः நானாத்வ ஞானம் வா நாமரூப விசேஷண ஞானம் வா கதம் அவசிஷ்யேத. அவித்யா நிராசமான பிறகு, அவித்யாவானது நீங்கிய பிறகு ஜீவத்வமும் தனிப்பட்ட தன்மையோ அல்லது பன்மையோ இரண்டுமே எஞ்சி இருப்பதில்லை. பிரம்மவிதா பிரம்மத்தை அறிந்தவர்களுக்கு எவ்வாறு பன்மை என்பது மிச்சமாக இருக்க முடியும்? நைவாவசிஷ்யத்தை. அவர்களுக்கு எஞ்சி இருப்பது ஓர் வஸ்து பிரம்மனாகத்தான் இருக்கும். அஜ்ஞான பிரதர்ஷிதம் விசேஷ விஞ்ஞானம்
ஞானோதய சமகாலமேவ பாதிதம் பவதி. அவிக்ஞையினால் தோற்றத்தை அளிக்கக்கூடிய விஷயமாக இருப்பது, அது ஞானம் ஏற்படும் பொழுது அக்கணமே அந்த தோற்றமானது பொய்ப்பிக்கப்படுகிறது என்று இருப்பது அனைத்தும். அஞ்ஞானத்திற்கும் ஞானத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, தோற்றமாகிய பன்மை, உணர்வாகிய தனிமை, இவ்விரண்டும், தனிமை பன்மை என்பது உண்மையாக இருந்தால் அது அஞ்ஞானம், இவ்விரண்டும் பொய்யாக இருந்தால் அது ஞானம். சர்வமபி விஸ்வம் ஆத்மைவ. ஓம் விஸ்வாத்மவிதே வேதாந்த பாஸ்கராய நமஹா.